மேஷ ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மேஷம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு அமையக்கூடிய வேலை வாய்ப்பும் அமையக்கூடிய மனைவியும் சிறப்பாக அமைந்து விட்டால் அவங்க இந்த உலகத்தில் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வச்சுருக்கிற பலவீனம் அது ரெண்டில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா சுயமரியாதை ஒரு பக்கம் முக்கியம், இன்னொன்று குடும்பத்தில் அமைதி முக்கியம் இல்லையா? எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியம்னா கூட மேஷராசிக்கு இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். இது அமைஞ்சதுன்னா மற்ற எல்லாத்துலேயுமே அவங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸாக வந்துடுவாங்க. மேஷராசிக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷராசிக்கு உரிய கிரகமான செவ்வாய் 9ஆம் இடத்துல மாத தொடக்கத்தில் இருக்குது. 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா பொதுவாக ராசிநாதன் 9ஆம் இடத்துலேருந்து ஒரு மாதத்தை தொடங்குவது நிச்சயமாக நல்ல பலனை தான் கொடுத்தாகணும். 1க்கும் 9க்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடிப்படை தேவைகள், அன்றாட தேவைகள், அவசியமான தேவைகள் இதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய இடம். அடுத்தது 9ஆம் இடம்னு பார்க்கும்போது ஒரு கல்வியை குறிக்கும், தந்தையை குறிக்கும். இப்படி பல விஷயங்களை சொன்னால் கூட லக்னாதிபதி 9ஆம் இடத்திலிருந்து புது மாதத்தை தொடங்குவது உண்மையிலேயே நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால பல்வேறு விதமான புதிய திட்டங்களோட ஒருத்தோடு தான் இந்த மேஷராசிக்காரர்கள் இந்த மார்கழி மாதத்தை தொடங்குவார்கள். மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் இந்த இடத்துல தனியாக இருக்கா, ரெண்டு வேறு ஏதாவது கிரகங்களோட சேர்க்கை இருக்கா, அடுத்தது மற்ற கிரகங்களோட பார்வை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய் தனித்து இல்லை, 5ஆம் அதிபதியான சூரியனோட சேர்ந்து இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது லக்னாதிபதி 5ஆம் அதிபதி இது 9ஆம் இடத்தில் சேர்ந்து இருப்பது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு பொதுவான கருத்தாக இருந்தாலும், 2 நெருப்பு கிரகங்கள் ஒரு ராசியில் சேரும்போது அது நல்ல பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. கண்டிப்பாக 2 நெருப்பு கிரகங்கள் இந்த மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா ஒரு பக்கம் பார்க்கும்போது நெருப்பு ஒன்று, கங்கு ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக இந்த சூரியன் செவ்வாய் இரண்டையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு நெருக்கடியோடு தான் இந்த மாதம் தொடங்கும். ராசிநாதனே 9ஆம் இடத்துலேருந்து அது சனியோட பார்வை பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாத்தையும் தயவு செய்து ஒத்தி போட்டிருக்கிறது தான் நல்லது. குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் எப்படி நம்மளால் காலத்தை கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியோடு தான் இந்த மனநிலை தொடங்குங்கிறதுனால இதை பெருசாக எடுத்துக்க வேணாம். இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கும். மார்கழி மாதத்தை கடந்த பிறகு செவ்வாய் சூரியன் ரெண்டுமே அடுத்த ராசிக்கு போயிடும்போது சனியோட பார்வையிலேருந்து விடுபடும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் சற்று நெருக்கமாக இருக்கும். அதை நீங்கள் தப்பிச்சுட்டு தான் ஆகணும். அதனால் பெரிய அளவுக்கு திட்டம் தீட்டாமல் அப்படியே இந்த அளவுக்கு எப்படி கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சனியோட பார்வையில் பட்டால் கூட குருவோட பார்வையும் அதுக்கு கிடைக்கிறதுனால என்ன பண்ணால் எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடியிலேருந்து மீண்டு வருவதற்கான இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நல்ல வாய்ப்புகளை தொடர்ந்து கிடைச்சால் கூட அந்த வாய்ப்புக்கு பிறகு ஒரு சின்ன நெருக்கடியும் வருங்கிறத பெருசாக எடுத்துக்காமல் இந்த வழக்கம் போல் இந்த மாதத்தை ஓட்டிடுவோம். அடுத்த மாதம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், அந்த தைரியம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலையை எப்படி போய் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தான் நம்ம உருவாக்கும். எப்போதுமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்து குரு முடி சூட்டும் அல்லது முடி இறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. வேறு ஏதாவது நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழில் அந்தஸ்து கிடைக்குமா, இது பற்றிய சிந்தனைகள் தான் உங்கள் மனசுக்குள்ளே தொடர்ந்து ஓடிட்டுருக்கோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா குரு வக்ரகதியில் இருப்பதனால இந்த சிந்தனையை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வச்சுட்டு என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள். அந்த வேலையிலும் பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகளை கையில் எடுக்காமல் இயல்பாக கொண்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு என்ன வேலையோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுமானது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது குரு அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். மேஷராசிக்கு 9, 12க்கு உரியவருங்கிறதுனால அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது எந்த மாதிரி பலனை கொடுக்கும்? 3ஆம் இடம்ங்கிறது ஒரு பயணஸ்தானம், 9ஆம் இடம் பயணஸ்தானம், 12ஆம் இடமும் பயணஸ்தானங்கிறதுனால இந்த வெளியூர் வெளிநாடு போய் ஏதாவது செய்யலாமா, வேலை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறவர்களுக்கும், படிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவர்களுக்கும் இந்த காலத்தை அவங்க அருமையாக பயன்படுத்திக்கிட்டால் அவங்களுக்கு அது பலனை கொடுக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பணமாக்குறது, எப்படி வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற சிந்தனையை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து 5ஆம் இடத்தில் கேது இருக்குது.
பொதுவாக 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது சிந்தனையிலையும் எண்ணத்திலையும் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்து தொடர்ந்து நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா கேதுங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடையாதுல்ல. அது வந்து ஒரு மறைவிடங்களில் இருக்கும்போதும் அல்லது உபஜயஸ்தானங்களில் இருக்கும்போதும் நல்ல பலனை கொடுக்குமே தவிர 5ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் நெகட்டிவ் சிந்தனைகள் மனதுக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகும்னா, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, கடந்த காலத்தில் ஒரு கசப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுவீங்க, நிகழ்காலத்தை வேஸ்ட்டு பண்ணுறது இல்லாமல் எதிர்காலத்துலையும் இப்படி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் வர்றதுனால 3 காலங்களையும் பாழாக்கக்கூடிய சிந்தனைகளை மனசில் வந்து அப்பப்போ பூந்துட்ருக்கோம். அதனால் கூடுமான வரை நெகட்டிவ் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தது பார்க்கும்போது தேவையான விஷயங்களை மட்டும்தான் சிந்திக்கணும், தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கக்கூடாது. 5ஆம் இடம் புத்தி ஸ்தானம், சிந்தனை ஸ்தானம், பிள்ளைகளை பற்றிய ஸ்தானம்ங்கிறதுனால கொஞ்சம் வயதில் பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க, அடுத்தது சொல்கிறத கேட்க மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் காலப்போக்கில் மாறிடுங்கிறதுனால பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துக்க வேணாம். 2வது சொல்லுவாங்கள்ல, தேவையில்லாத சிந்தனையை மனசுக்குள்ளே வச்சுக்காமல் ஏதாவது ஒரு வேலையில் ஏதாவது உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கில் உங்கள் உடம்பையும் மனசையும் கவனம் செலுத்துனீங்கனால இது வந்து தேவையில்லாத சிந்தனை உங்களை விட்டு மறைஞ்சிடும். மேஷராசிக்கு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் இருக்குது. இதை தான் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம போகணும். எப்படின்னு பார்க்கும்போது இந்த 2க்கும் 7க்கும் உரிய கிரகமான சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாக சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்குது, 2ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாகவே சுக்கிரன் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு என்ன தான் நெருக்கடி வந்தால் கூட உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் வந்தே தீரும். இதை ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் சில பிரச்சனைகளில் என்ன முடிவெடுக்கிறது, இதை எப்படி இந்த பிரச்சனையை கொண்டுட்டு போகிறது, இப்படியெல்லாம் தெரியாமல் ஒரு தவிப்புக்கு ஆளாயிருப்பீங்கள்ல, இந்த தவிப்புகளுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு ஒரு வழிவகுக்கும். 2வது ஒரு சிக்கலையும் எப்படி வந்து அதை வந்து அவிழ்த்து விடுறது, ஒரு சிக்கலுக்கும் எப்படி முடிவு பண்ணுறது, இதுக்கு தேவையான தீர்வுகளையும் உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இது கண்டுபிடித்து கொடுத்துரும். அடுத்தது 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நமக்கு வருவாய் எந்த இடத்துலேருந்து வருதுன்னு தெரியாது, எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து சில நேரங்களில் இன்ப அதிர்ச்சியை கொடுக்குங்கிறதுனால இந்த மாதத்துக்கு உங்களுக்கு தேவையான பணப்பிரச்சனைகளை கம்ப்ளீட்டாக பூர்த்தி செய்து கொடுக்கறதுக்கான ரூட்டை வழங்கிட்டு போவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் மட்டும் தனிமையில் இல்லை, கூடவே புதனும் சேர்ந்திருந்து இந்த மாதம் தொடங்கிறதுனால புதன் வந்து 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உரிய ஒரு கிரகம். இந்த 3க்கும் 6க்கும் உரிய கிரகம் 8ஆம் இடத்துல மறையும் போது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதிர்பாராத நேரங்களில் இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். அது என்ன விபரீத ராஜயோகம்னா, நம்ம எதுவே நினச்சிருக்க முடியாது இல்லையா, நமக்கு நினைக்கக்கூடாத ஒரு விஷயத்தை வந்து நினைக்க முடியாத ஒரு நேரத்தில் ஒரு செஞ்சு கொடுத்துரும். ஆனால் இதை என்ன நினச்சிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது போல தான் நமக்கு தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாம அந்த சின்ன வாய்ப்புகள் கிடைச்சா கூட அந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கலைன்னா அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அதனால் பலன் கிடைக்காது. சில நேரங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பல இடங்களில் சொல்கிறது தான், ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்து கூட இருக்கும்போது கஷ்டம்னா என்ன தெரியும், நல்ல விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் இல்லையா. அதனால் 8ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த மாதம் தொடங்குவதால் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையான பணம் எங்கேருந்தாவது வந்துடும். அதே போல் ரொம்ப நெருக்கடி வரும்போது எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு யோகத்தை கொண்டு வந்து கொடுக்குற வேலையை இந்த புதன் செஞ்சிடுவார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வாரம் 2 வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துக்கு மாறிடுதுன்னா கூட மாதத்தோட தொடக்கம் வந்து நல்ல விஷயத்தில் தொடங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்தில், ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து ராகு இருப்பது வந்து ரொம்ப சிறப்பு. ராகு பொதுவாக பார்த்திங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடம் மேஷன்லேயே, அதுக்கு 11ஆம் இடத்துல ஒரு நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல குருவோட பார்வையும் அதுக்கு சேர்ந்து கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆரம்பத்தோட தொடக்கம், மாதத்தோட தொடக்கம்ங்கிறது ஒரு நெருக்கடியை கொடுக்கும். ஜனவரி 15 வரையில் கூட பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்றதுனால கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுக்கும். என்ன பண்ணுறது தெரியாது, இதை எப்படி முடிக்கிறது, எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் நெருக்கடிகள் கொடுத்தா கூட 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்னதான் குரு வக்கரம் பெற்ற
பெற்றாலும் அதோட பார்வை வந்து ராகுக்கு கிடைப்பதால் இது எல்லாத்தையும் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கறது வந்து இந்த கண்டிப்பாக இந்த ராகு தான் கொடுக்குங்கிறதுனால அதை வந்து மெயினாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த மாதத்தோட பலன்கள் உங்களோட நெருக்கடிகள்லாம் தீரணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது வியாழக்கிழமைகளில் சொர்ண பைரவரை உங்களை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அது கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி இருக்குது. சனி எப்போதும் 12ஆம் இடத்துல வக்ர நிவர்த்திலாம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைவடையவும் முடியாது, கவலைப்படவும் முடியாது. ஏன்னா இப்போ பார்க்கும்போது ராசிநாதனான செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல தனுசில் இருக்குது. அந்த செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்குது. ஏற்கனவே செவ்வாய் கூட சூரியன் இருக்குது. அப்போ சூரியன், செவ்வாய், சனி இந்த மூன்றோட சங்கமம் தான் இந்த மார்கழி மாதத்துலேயே தொடங்குது. இந்த மூன்றோட சங்கமமும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து கடுமையான நெருக்கடியை கொடுக்கறது. அப்போ சனிங்கிறது தொழிலை குறிக்கிறதுனால தொழில் ரீதியாக ஒரு நெருக்கடியை கொடுக்கும். செவ்வாயை வந்து சனியோ செவ்வாய் மாறி மாறி பார்வை செய்வதனால பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இந்த ராசி மட்டும்தான் சொல்கிறதுக்கு இல்லை, பொதுவாகவே வந்து கோச்சார ரீதியான செவ்வாய், சூரியன், சனி தொடர்புங்கிறது எல்லாருக்குமே ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது 5ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் ராசி அதிபதி, இந்த பக்கம் சனி அப்படின்னு பார்க்கும்போது அவர் 10ஆம் அதிபதி இப்படிங்கிறதுனால எப்படி இருந்தாலும் இந்த மாதம் வந்து சற்று நெருக்கடியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் நெருக்கடியாக தான் இருக்கும், மேஷராசிக்கும் நெருக்கடியாக தான் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால கண்டிப்பாக இந்த நெருக்கடியிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். ஓரளவு இந்த நெருக்கடியிலேருந்து விடுதலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்கணும். பொதுவாக மேஷராசி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அதை சனி பார்க்குது, இன்னொரு பக்கம் குரு பார்க்குது. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா மனசளவில் ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், கண்டிப்பாக அதை மறந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த சூரியன், செவ்வாய், சனி, ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறது ராசி அதிபதி, சூரியனுங்கிறது 5ஆம் அதிபதி, சனிங்கிறது 10ஆம் அதிபதி. இது எல்லாமே சேரும்போது தொழில் ரீதியான ஒரு நெருக்கடி இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும், தன்னம்பிக்கையும் சற்று தளரும். இதையெல்லாம் விடுபடணுங்கிறதுனால தான் நரசிம்மர் வழிபாடு வந்து மேற்கொள்ள செய்கிறது. அடுத்தது பார்க்கும்போது 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து இந்த மாதம் தொடங்குது, கூடவே புதனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னதான் நெருக்கடி வந்தால் கூட உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும். எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தால் கூட அந்த நெருக்கடியை தாண்டி மகிழ்ச்சியாக ஈடுபடுற அளவுக்கு ஏதோ ஒரு மற்ற வாய்ப்பு அந்த விபரீத ராஜயோகத்தை புதன் கொடுக்குங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கு புதிய முயற்சிகள் வேணாம், பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் வேணாம், எல்லாத்தையும் இயல்பாக கொண்டுட்டு போகிறது நல்லது. இந்த கிரகங்களுக்குரிய அந்த வழிபாடுகளை செய்தாலே ஓரளவு உங்களுக்கு மன நிறைவாக இருக்கும், பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லாமல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, மேஷராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.